ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்குன்னா நம்ம பேட் பாய் வீக்கு தான். இது ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா மிஸ்டர் ரூட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, தென் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல எஃப்எஃபாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ இப்போதைக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ரொம்ப அவசரமாக ஐயோ டைம் ஆயிடுச்சு போச்சு, லேட்டாக போனால் அவள் வேற கத்துவா. என்ன அவள் புருஷன் நினச்சிட்ருக்காளா? எதுக்கு எடுத்தாலும் ஒயன் எழுந்திரி, ஒயன் ப்ராஜெக்ட் முடிச்சியா, ஒயன் என்ன அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா, எப்போ பார்த்தாலும் ஒயன் 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 புராணமே தான். இப்போ வர லேட்டாக போகிறோம், பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி தான் போச்சு, கடைசியில் திட்டி என்னை தீக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டே உங்கள் கேம்பஸ் வெளியிலேருந்து உங்கள் கிளாஸ்க்கு தான் ரொம்ப அவசரமாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்துட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதும் அதை எதையுமே கவனிக்காமல் அப்படியே அந்த பையன் மேலேயே செம்மையாக இடித்து விழுந்துடுறீங்க. அவள் மேலேயே தான் விழுந்திருப்பீங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்டோரிக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் வி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அண்ட் படிப்ஸான பையன். நீங்கள் எப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட். நீங்கள் ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி, ரொம்ப ரவுடின்னு இல்லை, கொஞ்சம் ரக்கடாக காலேஜ்குள்ளே அப்படி சுற்றிட்டுருப்பீங்க. ஒன்று செய்யாதுன்னு சொன்னால் அதை தான் ஃபஸ்ட்டு போய் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நீங்களாம் செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க. வி இப்போ தான் 1 வீக்குக்கு முன்னாடி தான் வேறு காலேஜ்லேருந்து உங்கள் காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இப்போது ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் விழுந்ததும் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே யோசிக்கிறீங்க, ஐயோ எவன் மேலே வந்து விழுந்தன்னு தெரியலையே, ஆனால் என்ன நம்ம பாடிக்கு எதுவும் அடிப்படல, அப்போ சேஃப் லேண்டிங் தான் அப்படின்ட்டு லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு போய் இவன் மேலையா விழுந்திருக்கோம், இவன் ஒரு பழமாச்சே, அது விழுந்திருக்கிற போஸை பாரு, ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி அப்படின்னு வேகமாக எழுந்திருக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, வி தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட வியை பிடிக்காது, பிகாஸ் அவர் ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அதனால உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அவன் அப்படி இருக்கான்ங்கிறதே உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். நீங்கள் எழுந்திரிச்சதும் வி தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? இப்படி தான் வந்து ஒரு பையன் மேலே விடுவீங்களா? இப்படிலாம் இருந்தால் எப்படி காலேஜுக்கெலாம் வர பிடிக்கும்? இரு என்ன நீட்டுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது, நீ என்கிட்ட சொல்லிகிட்ருக்க. இங்கே பாருங்கள், நீங்கள் விழுந்தது கூட நான் மன்னிச்சிருவேன், பட் நீங்கள் ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சாரி கேட்டு நீங்களே போங்க அப்படின்னு வி சொல்கிறாரு. நீங்கள் இதோ பாடுறா சொல்லிட்டாரு. யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்ருக்க? ஏதோ நான் கிளாஸ்க்கு அவசரமாக போகிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன் ஓ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இல்லை, நான் போக மாட்டேன், நீங்கள் சாரி சொன்னால் தான் நான் விடுவேன். இங்கே பாரு, சும்மா சின்ன பிள்ளை மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்ருக்காத, எனக்கு இன்னும் கோவம் வரல, வந்துச்சு அவனை நீ இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வி ஷோல்டர்லேயே ஒரு இடிச்சுட்டு போயிடுறீங்க. அப்படியே உங்கள் கிளாஸும் வந்துடுறீங்க. ஆக்சுவலாக எப்பயும் போல் உங்கள் கிளாஸ்க்கு லேட்டாக தான் வந்திருக்கீங்க. உங்கள் மேம் தான் நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு கேட்குறீங்க. வாங்க ஒயன், சூப்பர், காலேஜ்க்கு ஏன் இப்போவே வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் விடும்போது ஒரு 4 o'clock வந்திருக்கலாம்ல, வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எதுவுமே பேசாமல் இப்போ வர அப்படின்ட்டு நிற்கிறீங்க. ஒரு தடவை ஓகே ஒயன், உன்னை இனிலாம் கண்டிப்பாக உள்ளாரையே அலோவ் பண்ண மாட்டேன், நீ வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் உள்ளார வரணும்னு அடம்பிடிச்சா? நடத்து, நீ நடத்துறது இங்கே எவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிலேயே ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடியே ரெஜ்ஜி தான் வரா. என்ன மச்சான் வெளில நிற்கிற, இன்றைக்கி லேட்டா? நானும் லேட்ரி, எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இங்கே வந்து சேர முடியல, வரணும்னு நினச்சாலே ஐயோ
அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி விர்ரி விர்ரி, இன்னைக்கு நம்மளுக்கு விதித்தது இந்த அவுட்ஸ்டாண்டிங், நிப்போம் ஜாலியா. நீ காலையிலே ஒருத்தவன் காண்டேற்றிட்டு இருந்தாண்டி, அவனால தான் இன்னைக்கு இப்போ வெளியிலேயே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது வி வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்கிறாரு. வி கேட்டதுமே அந்த மேம் உள்ளவான்னு அலோவ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பாரா, அவனை உள்ளார விடுறாங்க, நம்மளை உள்ளார விட மாட்டாங்களா? என்ன தாண்டி இவளுக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போது என்ன அங்கே சத்தம் அப்படின்னு மேம் கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செவுத்தில் சாஞ்சிட்டு ஒன்றும் இல்லை மேம், நோ மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வி பார்த்துட்டு உங்களை ஒரு மாதிரி எப்படி சீப்பாக பார்க்குறாரு. இப்படியே கிளாஸும் ஓவர் ஆகுது. உங்கள் மேமும் வி வெளில வாப்பா அப்படின்னு உங்கள் முன்னாடியே வச்சு, வி இதுக்கு மேலே லேட்டாக வரக்கூடாது சரியா, ஏதோ ஒன் டே அப்படிங்கிறதுனால விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் ஓகே மேம், பட் இன்றைக்கி லேட் ஆனதுக்கு காரணமே இந்த பையன் தான் மேம் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ போச்சு, நல்லா மாட்டி விடுறோம், போச்சு அவ்வளோதான், இவ வர திட்டுவாளே அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. மேமும் அதானே பார்த்தேன் எப்படின்னு, உன்னால் என்ன பண்ணுறது ஒயன், நீ தான் இப்படி இருக்கனா, ஏன் நல்லா படிக்கிற பசங்களே கெடுக்கிற, ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சாரி கேளு. மேம் மேம் அது தெரியாமல் இடிச்சிட்டேன் மேம். அவனும் தானே இடித்தான், அவனை சாரி கேட்க சொல்லுங்கள். நீ ஏன் முன்னாடியே ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க, ஒழுங்காக அவன்கிட்ட சாரி கேளு அப்படி மேம் சொல்கிறத பார்த்து உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் சாரி அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி திரும்பிடுறீங்க. ஆனால் உங்கள் மேமும் என்ன வைன், இதுக்கு நீ ஃபஸ்ட்டு சாரியே கேட்க தேவையில்ல, ஃபஸ்ட்டு என்ன தப்பு செஞ்சோம் அது முதல்ல ரிக்ரெட் பண்ணுறியா, இப்படிக்கு சாரி அதுவும் சொல்லியும் சொல்லாத மாதிரி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் உங்கள் கிளாஸில் உங்கள் டெஸ்கில் தான் போய் உட்காந்துடுறீங்க. ரெஜியும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி விடு மச்சான், அந்த வி எதுலையாவது மாட்டுவான்ல அப்போ பார்த்துக்கலாம், அப்போ அவனை வச்சு செய்யலாம், ஃபீல் பண்ணாத மச்சான், இதுக்கெலாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது உங்கள் கிளாஸில் உங்களுக்கு ஆகாத ஒரு சில கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேங்லாம் இருக்கும். அவங்க வந்து தான் என்ன வயன் சாரிலாம் கேட்ட போலையே, அதுவும் போயும் அந்த வி கிட்ட நான் என்னமோ நினச்சேன். ஏய் ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு போயிடு, ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இருக்க, ஒழுங்காக போயிரு. வயன் நீலாம் எங்ககிட்ட கோவப்பட தான் லாய்க்கு. அப்போது ரெஜி தான் டேய் அவளே செம்ம காண்டில் இருக்கா, கேவலமாக திட்டுறதுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ்லாம் போயிருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. பிரேக் விட்டப்போ தான் வி கிட்ட போயிட்டு வி எனக்கு இந்த சம்மட்டும் சொல்லி தெரியா அப்படின்னு கேட்குறீங்க. வாவேன் அப்படின்னு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வி, நேற்று நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, எனக்கு மேம் சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ ரூடாக எல்லார்ட்டையும் நடந்திருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சுல, அதுவே மோர் தென் எனஃப், ஓகேவா, அதெல்லாம் நினச்சி நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணாத. ஓகே வி, அப்போ என்கிட்ட நீ நல்லா பேசுவியா? நல்லா தானே பேசுகிறேன். அப்போ இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸா? அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் வி நான் உன்கிட்ட இன்னொன்று கேட்கணுன்னு வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த எக்ஸாமுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் எப்படியாவது நல்ல மார்க் எடுத்தாகணும், அந்த மேம் கிட்ட நான் என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் ஃபைன் வைன், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஓகே நீ என் கூட ஸ்டடி பண்ணுறியா? நானும் எப்பயும் படிப்பேன், அந்த டைமுக்கு நீயும் வா, எங்கள் வீட்டுக்கே வா, நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே வி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வீக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு கிளாஸில் யாரும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க, படிப்ஸ் அப்படின்னு தான் ஓட்டுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்போதைக்கு பேசுகிறதுனால ஓகே நம்ம வாங்கிட்ட சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பார். நீங்கள் வியோட வீட்டுக்கு போய் படிக்கிறது அப்படிலாம் இருப்பீங்க. அப்போ ஒன் டைம் போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் போயிருப்பீங்க. அப்போது வியோட அம்மா தான்
ஏங்க நம்ம பையன் ஏதோ பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. ஏய், அவன் படிக்கிறதுக்கு கூப்பிட்டு வரான்டி, படிச்சிட்ருக்காங்க எல்லாம். இல்லை, ஃபஸ்ட் டைம் இல்லை. அது பொண்ணுங்க கிட்டலாம் பேசுவானானே எனக்கு டவுட்டாக இருந்தது. பரவாயில்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துலாம் படிக்கிறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி வியோட அம்மாவும் உங்களை நல்லாவே பார்த்துப்பாங்க. இப்படியே 2 வீக்ஸ் போயிருக்கோம். நீங்களும் வியும் ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருப்பீங்க. வீக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உங்கள் மேலே ஒரு லவ் வந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் அவர் மேலே காமிக்கிற கேர் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதும் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நீங்கள் வந்து எப்பயும் போல தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. வியும் உங்களுக்கு நல்லாவே சொல்லி தந்திருப்பார். இப்போது எக்ஸாம் தான் நல்லாவே எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு 5 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். முடிச்சுட்டு தான் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் இவன் எதுக்கு தனியாக பேசணும்னு சொன்னால், சரி ஏதாவது கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்னு கஃபேக்கு தான் போயிருப்பீங்க. இப்போது தான் உங்ககிட்ட வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுன்னு சொன்னல அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்லு இல்லை வயன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசணும். பட் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபீலிங்ஸா? என்ன சொல்கிறீங்க? உண்மைதான் வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேக் யுவர் டைம், உனக்கு எப்போ ஓகேவோ எப்போ ஓகேன்னு படுதோ அப்போ நீ வந்து சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வியை மீட் பண்ணி எனக்கு ஓகே தான், உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அவரும் ஓகே சொல்லியிருப்பார். அப்படியே நீங்களும் ஒரு கப்புள்ஸ் ஆகிடுறீங்க. இப்படியே நீங்கள் லவ் பண்ணி ஒரு 2 டேஸ் தான் ஆகியிருக்கும். அப்போது நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. வியும் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பார். வெளில அந்தளவுக்கு போயிருக்க மாட்டார். சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளில நின்று ஜேகே கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் உள்ளார இருக்கும்போது உங்கள் கிளாஸில் ஒரு கேங் சொன்னல, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேங், உங்களை பிடிக்காதுன்னு சொல்லி சுற்றுறவங்க, அவங்க என்ன வயன் வியை கரெக்ட் பண்ணிட்ட போலையே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்ட் பண்ணி காமிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வீக்கு இதெல்லாம் கேட்டிருக்கோம். அவருக்கு ரொம்பவே ஷாக். என்ன வயன் எதோ சொல்லிகிட்ருக்கா அப்படின்ட்டு நல்லா கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க, ஏய் உங்ககிட்ட பெட் கட்டின மாதிரி நான் வியை கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது அவன் என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்கான். இப்போ எப்படி இந்த ஒயனோட அருமை தெரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த கேங்லேருந்து ஒரு பையன்தான், அதுக்கெலாம் என்ன நீ ஓகேன்னு சொல்லிட்ட, இப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, நீ உண்மையாக தானே லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நானா, அவனை யார் லவ் பண்ணுவா, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், இன்னும் 2 டேஸில் அவனை பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் வயன் நீ பெரிய ஆள் தான் வயன், சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது, பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்கிறாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அதை கேட்டு. அப்படியே அந்த டைம் போயிடுது. இங்கே தான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அப்படியே ஜேகே கூட வா மச்சான் இங்கே நிற்க வேணாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பார். இப்படியே அந்த டேவும் முடியுது. உங்ககிட்ட சரியாக பேசலை. நீங்களும் அதை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையான லவ் வியை பிடிச்சிருந்தா தானே கேட்பீங்க. உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை, சும்மா அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விட்டுடுறீங்க. வியோ அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்திருப்பார். அவங்க அம்மாவும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவும் இப்போ கேட்க வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆகிட்டு ஒரு நைட்டு தான் வந்து ரொம்ப அழுதுட்டு கத்தியை வச்சு கையை கிழிச்சிக்கலாம் அப்படின்லாம் முடிவெடுக்கிறாரு. அப்போ தான் ஜேகே வந்திருப்பாங்க. ஏன்னா வியை தனியாக விடுறது இந்த டைமில் ரொம்ப தப்பு, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்திருப்பார். வந்து கத்தியெல்லாம் வச்சுருக்க பார்த்ததும், ஏய் என்னடா பண்ணுற, லூசாடா, அவள் வந்து உனக்கு ட்ரூவாகவே இல்லை, அவளுக்காக நீ எப்படி அப்படின்ட்டு அந்த கத்தியெல்லாம் வாங்கி போடுறாரு. வியும் மச்சான்
அவளை நான் உண்மையாக லவ் பண்ணேன்டா. ஃபஸ்ட் லவ்டா. யாருமே நம்ம கிளாஸில் எனக்காக கேர் பண்ணது கிடையாது. என்கிட்ட பேசினது கூட இல்லைடா. அவள் வந்து பேசினா, அவள் மேலே அவ்வளோ ஃபாலோ ஆகிட்டேன். இவள் இப்போ இப்படி சொன்னதும் அது 2 டேஸில் என்ன பிரேக்கப் பண்ணிவிடுவேன்னு சொன்னாடா. லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காத. அவளாம் ஒரு ஆள்னா அவள் பின்னாடி சுற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ கையை கிழிச்சிக்கிறேன், சாக போகிறேன், என்னடா வார்த்தை இதெல்லாம், அதுவும் அவளுக்காக. அப்படி பேசாத ஜேகே. அவள் என் லவ்வர்டா. நீலாம் திருந்தவே மாட்டவி. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவள் பின்னாடி சுற்றாத, அவள்கிட்ட பேசாத. நீ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசும்போதே நான் சொன்னேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை. அவள் இப்போ கடைசியில் என்ன பண்ணான்னு பார்த்தியா? நீ இப்படிலாம் அழுதுட்டுருக்கிறது அவளுக்கெல்லாம் வேஸ்ட்டுடா. இல்லை மச்சான், நான் ஒயனை உண்மையாக லவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது. அவள் இன்னும் 2 டேஸில் பிரேக்கப் பண்ணிடுவாள். அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. ஜேகேவும் பிடிச்சி இழுத்து ஒரே ஒரு ஸ்லாப் தான் வீயை. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன். அவள் நீ வேணான்னு சொல்லிட்டு போகிறா, நீ அவள் தான் வேணும்ன்ட்டு சாகுறன்னு சொல்லிகிட்டு இருக்க. லூசாடா நீ. அவள் நல்லா உன்னை வச்சு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காடா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இங்கே பாருவி, வந்து உட்காரு ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறத கேளு. நீ இப்படியே வந்து படிப்ஸாக இருக்கிறதும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது தானே உன்னை இப்படிலாம் பண்ணுறா. நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி மாறு, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. வீயும் ஜேகே சொல்கிறது உண்மைதான். ஒயனுக்கே நம்மளை பிடிக்கல, ஆனால் நம்ம லூஸ் மாதிரி அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ லவ் கொடுத்தோம், அவளை எப்படி பார்த்துக்கிட்டேன், எவ்வளோ கேர் பண்ணேன். அவ்வளோ என் மேலே கேர் பண்ணாதான். ஆனால் இதெல்லாம் அந்த ஃபேக், அந்த கேங்குக்காக, கேவலம் அந்த கேங்குக்காக என்கிட்ட இவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணியிருக்கா. ஒயன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளுக்காக சாகுறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். ஐயோ வி, நீ ஒரு முட்டாள் வி அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சிட்ருக்காரு. அவருக்கு உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வருது. இப்படியே யோசிச்சிட்ருக்கிறதெல்லாம் பார்த்து ஜேகேக்கு ரொம்பவே பயமாகிடுது. மச்சான் நீ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகு, நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணாண்டா, ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம். சும்மா குர்றா, குடித்தா உனக்கு டிப்ரெஷனாவது போகும். சரி, ஃபஸ்ட் டைமில் அதான் பார்த்தேன். குடிடா அப்படின்னு சொல்லி ஜேகேவும் எடுத்துகிட்டு வந்து ஜேகே வி 2 பேரும் நல்லா குடிக்கிறாங்க. வீக்கு சுத்தமாகவே உங்கள் மேலே பேட் ஒப்பீனியன், உங்களை வெறுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போது வி தான் சொல்கிறாரு ஜேகே கிட்ட, மச்சான் இதுக்கு மேலே இந்த ஒயனை நான் நம்ப மாட்டேன்டா. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அவள் என்னை நல்லா வச்சு ப்ளே பண்ணியிருக்காடா. அது வேணால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி என் ஆட்டத்தை அவள் பார்ப்பான், என் ரூட்னஸ் அவள் பார்த்ததில்ல. அந்த காலேஜில் என்னை பார்த்ததில்ல மச்சான், அதனால் ஓவராக பண்ணிகிட்ருக்கா. இனி என் பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் வி வந்து பாதியில் தானே வந்து சேர்ந்துருப்பாருன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வேறு காலேஜில் படிச்சிருப்பார். வி ஆக்சுவலாக ரொம்ப 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 ரூடான பையன். ஒயன்லாம் சும்மா சாதாரண அவருக்கு. அப்படி தான் அவங்க வீட்டில் ரொம்பவே ப்ராப்ளம் வந்ததுனால வியை வந்து கண்ட்ரோலாக இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வி கேட்டிருக்க மாட்டார். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அவங்க அப்பாவே சொல்லியிருப்பார், தயவு செஞ்சு இந்த காலேஜ்லேயாவது ஒழுங்காரு அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வி வந்து ஒரு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக நடந்திருப்பார். பட் ஒயன் இதெல்லாம் பண்ணி அவரை நல்லாவே தூண்டி விட்டா. அப்படியே அந்த நைட்டும் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வியோ கிளம்பி காலேஜுக்கு வராரு. வரும்போதே உங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வியை அவங்க கிளாஸில் இருக்கிற புள்ளி கேங் தான் ஒரு மாதிரி ரேக்கிங் பண்ணுறாங்க. எப்பயுமே பொறுத்து தான் போயிட்டுருப்பாரு. ஆனால் இந்த தடவை செம்மையாக எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து வச்சிடுறாரு. அவரை அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்துடுது. நீங்கள் வேகமாக ஓடி போய் வியை பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அவர் காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. ரொம்பவே ஃபார்மலாக வருவானே, இப்போ என்ன இவ்வளோ ரக்கடாக வந்திருக்கான், ஒரு மாதிரி காஸ்டியூமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே வி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னடி வி வேணா வி, இங்கே எதுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்க? மேமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடும், வா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவரும் விடு வயன் விடு, ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வி ஃபஸ்ட்டு வா வி
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் தான் கூப்பிட்டு வச்சு, என்ன ஃபீ புதுசாக இருக்க, காஸ்டியூம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் அடிக்கிற, ஏய் நான் என்ன சாதாரணமாக இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? நானும் எவ்வளோ தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறது. நான் பொறுத்து போக அவனுங்க ஓவராக ஆடிட்டுருக்கானுங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது. அப்படி தான் அடிப்பேன். என்னாச்சுவி உனக்கு? நேற்று கூட நல்லா தானடா இருந்த. அது நேற்று, இன்னையிலேருந்து நான் அப்படி கிடையாது, ஓகேவா? சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, கிளாஸை கவனி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே கிளாஸு ஸ்டார்ட் ஆகிடுது. கொஞ்ச நேரம் போயிருக்கோம். வியும் உங்கள் பக்கத்து டெஸ்கில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் உங்ககிட்ட வந்து தான், வயன் எழுந்துரு, போர் அடிக்குதுடி, எங்கேயாவது வா, வெளில போகலாம். ஃபீ நீயா பேசுகிற? நானே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை வெளில தான் கூப்பிட்டு போகிறாரு, நல்லாவே பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அவர் நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. என்னடா ரொம்ப சாஃப்டான பையன், ஆனால் என்கிட்ட இப்போ கூட சாஃப்டாக தான் பேசுகிறான், பட் எல்லார்கிட்டேயும் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறானே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போகல, அப்படியே வெளியவே சுற்றிட்டு காலேஜ் முடிகிற டைமில் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுருப்பாங்க. நீங்களும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் நிறையவே யோசிச்சுட்ருப்பீங்க, வந்து புதுசாக நடந்துக்கிறான், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா வீக்கு நீங்கள் சீட் பண்ணுறது தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே தெரியாது. அது காட்டிக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்பவே பயப்பட தான் ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வீக்கு தெரிஞ்சது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருந்தானா என்னை சாகவே அடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறீங்க. அப்போது தான் உங்களுக்கு சேட் பண்ணுறான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்களுமே வந்து லைட்டாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டெல்லாம் தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி இவனை சாரி கேட்க வைக்கணும், இவன் என்னையே இப்படி பண்ணிட்டான்ல அதனால லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவனை பிரேக் டவுன் ஆக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு பண்ணியிருப்பீங்க. பட் போக போக அவர் காமிக்கிற கேர் அதில் எல்லாத்துலேயும் நீங்களே விழுந்திருப்பீங்க. அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே, ஒயன் நீ எதுக்கு சிரிக்கிற, அவன் என்ன நீ லவ்வாக பண்ணுற, உண்மையாக லவ் பண்ணால் சிரிக்கலாம், ஐயோ லூஸ் மாதிரி பண்ணாத, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் உங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. ரொம்ப விளையாண்டுட்டே இருந்ததுனால அவருக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. நீங்கள் ஐயோ வீக்கு மூச்சு வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்லாம் பிடிச்சிட்டு வந்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவரும் வாட்டர்லாம் குடிச்சிட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகியிருக்காரா. நீங்கள் உங்கள் ஷாலை வச்சு அதெல்லாம் தொடச்சி விடுறீங்க. அவருக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்குமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒயன்வி கப்பில் பாரு செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அதை கேட்கவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வீயை சியர் பண்ணுற மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்கிறது, வீக்கு சியர் அப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ரொம்பவே டே பை டே ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கீங்க அதிகமாக அவர் மேலே. அந்த கேமில் அவர் தான் வின் பண்ணியிருப்பார். அந்த ட்ராஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தான் ரொம்ப ஆசையாக காமிச்சிட்ருக்காரு. நீங்களும் சூப்பர் செம்மையாக விளையாண்ட தெரியுமா, இங்கே பாரு இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை தான் பார்க்குறாங்க, ஐயோ உனக்கு சுற்றி போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது அவர் தான் உங்களை ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, அப்படியா அவங்க மட்டும்தான் பார்த்தாங்களா இல்லை நீயுமா? என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க? உண்மையாக தானே கேட்டேன். ஒத்துக்கிறேன், நானும் தான் பார்த்தேன், பட் அந்தளவுக்குலாம் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் மேடம் எப்படி பார்த்தீங்கன்னு நானும் பார்த்தேன், சரி ட்ராஃபிலாம் வின் பண்ணிட்டேன், பட் உன்கிட்ட இருந்து எதுவும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன வரணும், ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன எல்லாரும் இருக்காங்க இப்படி பேசிகிட்ருக்க? ஏன் நான் என் ஆள்கிட்ட பேசிகிட்ருக்கேன், எவன் வந்து கேட்க போகிறான், வந்தான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுற, போ நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிடுறீங்க. அவரும் சும்மா சொன்னேன்டி நில்றி அப்படின்ட்டு வராரு. நீங்கள் நீ என்ன தான் சொன்னாலும் நான் வரமாட்டேன்
அப்படின்னு சொல்லி உங்கள் கிளாஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன என் இதுக்கெலாம் கோச்சிக்கிற, பின்ன என்ன எல்லோரும் முன்னாடியும் கிஸ்லாம் கேட்குற, நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டல்ல, இதுவும் ஃபஸ்ட் டைம் ஏதோ பண்ணிகிட்ருக்க. ஏய் சும்மா ஆசையாக கேட்டேன்டி, அதுக்கே இவ்வளோ ஓவராக பண்ணுற. எனக்கு வேணும்னா நான் உன்ட்டெல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், நானே எடுத்துப்பேன். ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீ, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? பின்ன இந்த வீணா சும்மா நினச்சிட்ருக்கியா? சரி சரி, நான் எதுவும் நினைக்கல, நீ என்கிட்ட வந்துட்டே இருக்க, தள்ளிப்போ. தள்ள முடியாது, அப்படி தான் வருவேன். நான் ஏன் ஆள்கிட்ட வரேன், உனக்கு என்ன? ரொம்ப தான் பேசுகிற, வச்சுக்கிறேன். எப்போ எப்போ வச்சுக்க போகிற? எனக்கு ரெடி தான்ப்பா. ஏ வி, நீ எப்படா இப்படிலாம் பேச கற்றுக்கிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, உன்கிட்ட பேசிலாம் என்னால் மிஞ்ச முடியாது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்து செம்மையாக உங்களை லிப்லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக். வீடு நம்ம கிளாஸில் இருக்கோம், ஏய் மூடிட்டுருடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா ப்ரீத்தே பண்ண முடில. விடு அப்படின்னு அவர் செஸ்ட்லேயே அடிச்சுட்டு எடுத்துடுறீங்க. அவர் உங்கள் கண்ணை பார்த்து உங்கள் ஃபேஸை நல்லா கட் பண்ணிவிட்டு, இங்கே பாருவையன், ஐ லவ் யூ ஸோ மச். ஆனால் நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிற, ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக இப்போவே சொல்லிவிடு. ஆனால் இதுக்கு மேலே சொன்ன இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லணும்னு நினச்சாலுமே என் பேஷண்ட் லெவல் இன்னும் இப்படியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன திடீர்னு வந்தால் கிஸ் பண்ணால் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான், அதுவும் பேஷண்ட் லெவல். ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ? இல்லை தெரியலாம் சான்ஸே கிடையாதே. ஆனால் என்ன தான் இந்த பையன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கா ஃபுல்லாக அதே தாட் தான், கிஸ் பண்ணது அதே தான். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் மேலே ஃபாலே ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் வரீங்க. ரெஜி கிட்ட தான், ரெஜி நான் வியை உண்மையிலே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டி. நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவனை ஏமாற்றணும், சீட் பண்ணணும்னு நினச்சனும், இப்போ எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு. அது அப்படி ஒன்று இருக்குன்னே மறந்துட்டு அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டுருக்கேன்டி. அவன் பண்ணுற கேர், அவன் எனக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படிலாம் ஏமாற்றவே கூடாது, இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக அவன் செம்ம க்ரீன் ஃப்ளாக் தெரியுமா? நான் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன். இப்போ போய் கூட நான் உண்மை எல்லாத்தையும் சொன்னேன்னா அவன் என்னை எப்படி பார்ப்பான்? என்னை அசிங்கமாக நினைக்க மாட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ரெஜியும், மச்சான் என்னடி சொல்கிற, உண்மையாக லவ் பண்ணுறியா? ஆமாண்டி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் லவ் கொடுத்துட்டான். எனக்கும் அந்த லவ் நிறையவே வந்துருச்சுடி. வயன், எனக்கு தெரிஞ்சு உனக்காக என்ன வேணால் பண்ணுவான் வயன். நீ உண்மையை சொல்லிவிடு வயன். அவன்கிட்ட பேசினாலே அவனே ஓகே அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் எடுத்துப்பான். பிகாஸ் நீ உண்மையாக தானே இப்போ லவ் பண்ணுற. அவன்கிட்ட போய் சொல்லிவிடு, நீ உண்மையாக லவ் பண்ணுறன்னு சொல்லிவிடு அப்படின்னு ரெஜி சொல்கிறா. நீங்களும் ஓகே, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அவனை இவ்வளோ கேவலமாக ஏமாற்றிட்டுருக்கேனேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத வயன், ஏதோ பண்ணிட்டேன், ஆக்சுவலாக தப்பு தான் பண்ணிட்டேன், பட் அதை போய் சொன்னாலே அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். சரி, இன்றைக்கி காலேஜ் வருவான்ல, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. வீக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. பட் அன்னைக்கு வந்திருக்கவே மாட்டார் உங்ககிட்டயும் எதுவும் சொல்ல. நீங்கள் ரெஜிக்கிட்ட தான், ரெஜி எப்பயும் இந்த டைமுக்கு வந்துடுவான்ல, ஏன் இன்றைக்கி வரவே இல்லை, அதுவும் எனக்கு மெசேஜ் கூட பண்ணல ரெஜி, நான் வேணா அவன் வீட்டுக்கு போய் பார்த்துருவா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் சரி ஓகே, எனக்கு என்னமோ அதான் குட் பிளான்னு தோணுது. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஆக போகுது, இன்னும் அவன் வரல, எதுக்கும் நீ கால் பண்ணி கூட பாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் கால் பண்ணுறீங்க, பட் லைன் பிஸின்னு வருது. சரி ரெஜி, லைன் பிஸின்னு வருது, நான் போய் அவனை வீட்லேயே மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே வியோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு காலிங் பெல்ல அடிக்கிறீங்க. ஜேகே தான் வந்திருப்பார். வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு இப்படி பார்க்குறான்
அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளார போகிறீங்க. ஜேகே எதுக்கு உங்களை அப்படி ஒரு மாதிரி பார்த்துருப்பான்னா உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் தான் பார்த்துருப்பாரு. பிகாஸ் நீங்கள் விஏ ஏமாற்றிட்ருக்கீங்க. ஆனால் இந்த பையன் நான் சொல்கிறதே கேட்காம திரும்ப திரும்ப உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கானே அப்படின்ட்டு ஒரு இதில் தான் உங்களை கோவமாக பார்த்துருப்பாரு. நீங்களும் அப்படியே உள்ளார வந்துடுறீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே தான் வந்திருப்பாரு. வந்துட்டு சரி மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறாரு. நீங்கள் தான் வீக்கிட்ட இன்னைக்கு ஏன் காலேஜ் வரல அப்படின்னு கேட்குறீங்க. வியும் பிடிக்கல வரல அதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன வி இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவரும் நேற்று ஈவினிங் என்ன நடந்துச்சு? நிறைய நடந்துச்சு, நீ என்ன கேட்குற? நேற்று காய்கிட்ட பேசினியா? ஆமாம். அது 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 எப்படி உனக்கு தெரியும்? உன்னை பற்றி எதுனாலும் எனக்கு தெரியும். நான் என்ன சும்மா உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கை அவர் பக்கத்தில் இழுத்து சொல்கிறாரு. கழுத்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு செம்ம ஷிவராகுது. அது சும்மா தேவையில்லாத விஷயம், அது எதுக்கு சொல்லணுன்னு தான். தேவையில்லாத விஷயமோ தேவையான விஷயமோ என்கிட்ட சொல்லணும். என்ன சொன்னான் அவன்? இல்லஃபி லவ் பண்ணுறேன்னு சொன்னான், ப்ரப்போஸ் பண்ணான். ஓ ப்ரப்போஸ் பண்ணானா? அந்தளவுக்கு போயிட்டானா? அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்புறம் மேடம் என்ன சொன்னீங்க? இல்லஃபி நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி விஏ தானே லவ் பண்ணுறேன், நீ எப்படி ஓ நீங்கள் லவ்லாம் என்ன பண்ணுறீங்களா? இது எப்போயிலேருந்து? நம்ம 2 பேரும் லவ் தானே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அப்படி சொல்லும் போதே உங்கள் கழுத்தை செம்மையாக நெரிக்கிறாரு. பேச முடியல, வலிக்குது. கையை எடுங்க ப்ளீஸ். நல்லா நடிக்காதடி. நீ என்னென்ன பண்ணுற, என்னென்ன பேசின, என்னை எதுக்கு லவ் பண்ணுறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக உங்கள் கழுத்துலேருந்து கையை எடுக்கிறாரு. நீங்கள் நான் உண்மையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேணால் நான் உன்னை சீட் பண்ணதான், உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் நான் இப்போ உண்மையாக உங்களை லவ் பண்ணுறேன். லவ் அக்செப்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னெல்லாம் என்னால் நம்பவே முடியாது வயன். நீ சொல்கிறதெல்லாம் நான் இன்னும் நம்பிட்டுருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் எப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்ன நெக்ஸ்ட் டேலேருந்து எனக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே லவ்வில் விழுந்துகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது உண்மை தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். பட் என்னை அது மட்டும் மன்னிச்சிருங்க நான் இதுக்கு மேலே என் லைஃப்பில் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏய் எழுந்திரிச்சு போ. என்னை எவ்வளோ கேவலமாக பேசினேன் அன்றைக்கி, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். உனக்கு அவ்வளோ கேவலமாக நான் போயிட்டேன்ல. எழுந்திரிச்சு போ. ஃபஸ்ட்டு என் கண்ணு முன்னாடியே இருக்காது. இவ்வளோ நாள் நானும் உன்னை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா? எப்போ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே உன் மேலே இருந்த லவ் எல்லாமே போயிடுச்சு. எழுந்திரிச்சு போ, கிளம்பு, என் கண்ணு முன்னாடியே இருக்காது. சாரி ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நான் உண்மையாக உங்களை லவ் பண்ணுறேன் சரி, லவ் பண்ணுறியா? ப்ரூஃப் பண்ணு. ப்ரூஃபா? என்ன பண்ணும் நான் நம்புகிற மாதிரி உன்னை இவள் லைஃப் லாங் என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு நம்புகிற மாதிரி ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியலையே. நம்ம வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா? மேரேஜ் பண்ணிட்டா மேடம் என்ன ஏமாற்ற மாட்டீங்க. லவ்வே பண்ணல நீ ஏமாத்தினவளுக்கு ரிங்கை ஒரே நிமிஷத்தில் கள்ளி போட்டு இவனுக்கு எனக்கும் மேரேஜே ஆகலைன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? அதில் நான் நம்ப மாட்டேன் வைன். இப்படி பேசாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் நடிக்காதடி, உன் நடிப்புக்கெலாம் மயங்குற ஆள் அந்த நான் கிடையாது, சரியா? சொன்னதை செய்.
நான் எப்படி தான் ப்ரூஃப் பண்ணுறது? வேறு என்னன்னு ப்ரூஃப் பண்ணுறது? சரி ஓகே, நானே சொல்கிறேன். உன்னோட ஃபர்ஸ்ட் மேக்கப், உன்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஜினிட்டியை எனக்கு தான், நம்புகிறேன். என்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் இருந்தால் தான் லவ்வா? இங்கே பார், நான் உன்னை நம்பணுன்னா கொடுத்துருப்போ, இல்லையா கிளம்பிட்டே இரு. உன்னை நினச்சிலாம் இனி நான் வருத்தமே பட மாட்டேன், சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரும் என்ன வயன், சீக்கிரம் கிளம்புறேன்னா கிளம்பு வயன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே வி, நான் தரேன். ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நல்லா கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களை பெட்டுக்கு அழைச்சிட்டு போய் படுக்க வச்சிடுறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குமே ஓகே தான், பிகாஸ் நீங்கள் எப்போயா இருந்தாலும் அவனுக்கு தானே தரப்போகிறோம், இப்போவே தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். உங்கள் நெக்லலாம் செம்மையாக பைட் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் பொறுமையாக வயன், நான் பொறுமையாக நடந்துப்பேன் அப்படின்லாம் நினச்சிருக்காது. நான் ரொம்பவே ஹார்ஷாக தான் பண்ணுவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவருமே உங்கள் ஷர்ட் பட்டன் அதெல்லாம் அன்பட்டன் பண்ணிகிட்டே, ஏன் வயன், என்னை எப்படி உனக்கு ஏமாற்ற தோணுச்சு? எவ்வளோ சாஃப்டான ஆள்னா உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட நல்ல பையனை ஏமாற்றி இப்போ இப்படி ரூடாக மாற்றி இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு உங்கள் பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நோட்டே பண்ணுறீங்க, ஐயோ ஃபுல்லாக இப்போ இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே கை வச்சுலாம் மறைக்கிறீங்க. பட் மறைச்சிலாம் நோ யூஸ், நீ எனக்கு இன்னைக்கு தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஹோல் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே, ஏன் ஒயின் இவ்வளோ கோபமாக இருந்தாலும் ஓ எனக்கு உன் மேலே காட்டவே தோணலை, பட் எல்லாத்தையும் இப்போ காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பைட் பண்ணுறாரு. உங்களுக்கா ரொம்பவே பெயின் ஆகுது. ப்ளீஸ் வலிக்குது, எதாக இருந்தாலும் ஸ்லோவாக பண்ணுவி அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் ஃபுல்லாக நேக்டாக இருக்கீங்க. உங்கள் இன்னர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. மேலெல்லாம் ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு இப்போ கீழே தான் வராரு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு அவர் ஃபிங்கரை தான் இன்சர்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. ரொம்ப பெயினாக இருக்கு பெயினாக இருக்கா, ரொம்ப பெயினாக இருக்கா, இப்படி தாண்டி இருந்துச்சு. நீ சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் அப்படியே எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. இப்படியே அவர் இன்செட்டும் பண்ணியிருப்பார். இப்படியே உங்களுக்குள்ள செம்மையாக ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனும் முடிஞ்சிருக்கும். இப்போது உங்ககிட்ட வந்து படுத்துட்டு தான், ஒயன் ரொம்ப வலிக்குதா ஒயன், உன்னை இப்படிலாம் என்னால் பார்க்க முடியலடி, ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா கோபத்தையும் இறக்கணும் அப்படின்னு தோணுது. நீங்களும் சாரி என் மேலே தான் தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு அவரை ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பேக்கை ஹக் பண்ணுறாரு. ஓகே, இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன். வியும் அதுக்கப்புறம் உங்களை நல்லாவே ட்ரஸ்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் ஒரு நல்ல கப்புள்ஸாக ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இல்லைன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.